கிருபையுள்ள தேவனே, அருணோதயம் போல உதித்திருக்கிற எங்கள் இயேசுவே, அருணோதயத்தை போல தோன்றின எங்கள் அருமை இரட்சகரே, நாங்கள் உடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உடைய பிறப்பை கேட்க ஓடி வந்த, உடைய பிறப்பின் தியானத்துக்காக ஓடி வந்த உடைய ஜனத்தின் பிறப்பின் ஆசீர்வாதத்தினால் அவர்களை நிரப்புகிறார். இந்த வசனத்தை கொண்டு ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுகிறார். ஒருவரும் வெறுமையாய் போகாமல் எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்முடைய இரட்சகர் இந்த பூமியிலே மனிதனாக பாலகனாக பிறந்ததை அருணோதயம் என்ற ஒரு வார்த்தையாலே வர்ணிக்கிறார். உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம் நம்மை சந்திக்கும். கடவுள் பரிசுத்தமானவர், மனிதன் பாவியான். கிரேக்க தத்துவம் அப்படித்தான் சொல்லும். கடவுள் இந்த உலகத்தை படைத்திருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், கடவுள் படைச்சா அவர் பரிசுத்தமானவர். உலகம் இவ்வளவு அக்கிரமம் பாவம் நிறைஞ்ச உலகமா இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் அப்புறம் என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சியில கடவுள் படைக்கும் போது ரொம்ப நல்லா தான் படைச்சாரு. அது பல ஸ்டேஜ் அப்படியே நடந்து 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 விலகி 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 கடவுளை விட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு இந்த உலகம் வந்து இப்படி பாவியான உலகமா மாறிடுச்சுன்னு கிரேக்க தத்துவங்கள் சொல்லுது. எப்படியோ எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் பாவிகள் என்ற ஒரு முத்திரைக்கு வந்தாச்சு. அப்படிப்பட்ட பாவிகளாகி இந்த மனிதர்களை உன்னதத்தில் இருக்கிற பரிசுத்தமான பரலோகத்தில் இருக்கிற தேவன் தேடி வந்தார். அல்லேலூயா. பாவியான இந்த உலகத்தை தேடி வந்தார். அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இருளில் இருக்கிற ஜனங்கள். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 4-15 வசனம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருக்கட்டும், இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன இருள்? மரண இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. ஒரு வெளிச்சம் உதித்தது. இங்கே அருணோதயம் சந்தித்தது. உன்னதத்திலிருந்து வரும் அருணோதயம். அருணோதயம் என்ன? அருணோதயம் என்றால் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா ஆங்கிலத்தில் சன்ரைஸ் சொல்லுவோம். சூரிய உதயம். அருணோதயம் என்றால் என்னது? சூரிய உதயம். இருளில் இருக்கிற மக்களுக்கு அந்த சூரிய உதயம் ஐந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இருட்டா இருக்குது, இப்ப நல்ல வேலை விடிஞ்சிருச்சு. அது வெளிச்சம் கிடைச்சி ஒருத்தர் தூரம் தெரிய ஆரம்பிச்ச உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னும் முழு சூரியன் பலூன் பண்றேங்க. சரி, முழு சூரியன் வரல, முழு வெளிச்சம் இன்னும் வரல. ஆனா என்னது? அந்த விடியல் வெளிச்சம். அந்த விடியல் வெளிச்சம், அந்த விடிஞ்சு வருகிற அந்த வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் அப்பா. நீ மறக்க மாட்டீங்க. ஆமே. அந்த விடிஞ்சு வருகிற இருளை மாற்றுகிற வெளிச்சம், இருளை மாற்றுகிற அந்த வெளிச்சத்துக்கு பெயர் அருணோதயம். இந்த இயேசு இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு அருணோதயமாய் உதித்திருக்கிறார். அதைத்தான் சொல்றது, உன்னதத்தில் இருந்து தோன்றின அருணோதயம் நம்மை என்ன செய்தது? சந்தித்தது. நம்மை சந்தித்தது. உன்னதத்தில் இருந்து வரும் அருணோதயம் நம்மை சந்தித்தது. நம்மை சந்தித்தது. இந்த இயேசு இந்த பூமியில இருக்கிற மனிதனை சந்தித்தார். உன்னதத்தில் இருந்து வந்த இந்த அருணோதயமாகிய இந்த இயேசு
அல்லது விடியலை தருகிற சூரியன், அது சாதாரண ஒரு பாலகனாக பார்க்காதீங்க. எப்படி அந்த வெளிச்சம் பெரிய வெளிச்சத்தை தரப்போகிறதோ, அதுபோல இந்த பாலகனாய் பிறந்திருக்கிற இயேசு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவர் பாலகனாக பார்க்காதீர்கள். அந்த பாலகனுக்குள் என்னென்ன இருக்கிறது என்கிறதை ஒரு 3 காரியம் சொல்ல போகிறேன். ஆமென். நமக்கு ஒரு பாலகன். இந்த பாலகனுக்குள் என்ன இருக்கிறது? பாலகனுக்குள் என்ன இருக்கிறது? வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனம். மனுஷருக்கு ஒளியாக இருந்தது, அவருக்குள் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. அப்ப பிறந்திருக்கிறது வெறும் பாலகனாய் பார்க்காதீங்க. அவருக்குள் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கு. அதனாலதான் இயேசு சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய். ஜீவன் என்ன? உயிர். உயிர். அவருக்குள் உயிர் இருக்கிறது. அவருடைய உயிரை சொல்லல, நம்ம எல்லாருக்கும் தேவையான உயிர் அவருக்குள் இருக்கிறது. ஏன்? நம்முடைய ஆத்மா எப்படி கிடக்கு? மரித்து கிடக்கு. மரித்து கிடக்கிற இந்த ஆத்மாவை உயிராக்கக்கூடிய மொத்த உயிர்களும் அவருக்குள் இருக்கிறது. யாருக்குள்? அந்த பாலகனுக்குள்ள. வித்தியாசமா சொல்லாதீங்க. இன்னைக்கு பூரா யாருதான்? அந்த பாலகனுக்குள்ளே நம்ம எல்லா ஆத்மாக்களையும் உயிர்ப்பிக்கிற, எல்லா ஆத்மாக்களுக்கும் உயிரை தரக்கூடிய மொத்த உயிரும் யாருக்குள்ள இருக்கிறது? அவருக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் அவருக்கு இன்னொரு பேரு ஜீவாதிபதி. என்ன பேரு? ஜீவன்களுக்கெல்லாம், நமக்கெல்லாம் ஜீவனை கொடுக்கிற அதிபதி. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறது? நம்முடைய ஆத்மா மரித்து கிடக்கு. இந்த ஆத்மாவை என்ன ஆக்கணும்? ஜீவன் ஆக்கணும். ஜீவன் வேணும். யாரு கொடுப்பா? நம்ம ஆத்மாக்களுக்கு ஜீவனை கொடுக்கத்தான் பாலகனாய் பிறந்திருக்கிறார். அவருக்குள்ளே நமக்கு தேவையான ஜீவன் முழுவதும் அவருக்குள்ளே இருக்கிறது. இப்ப வாசிக்க மறுபடியும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் நமக்கு எதா இருக்கிறது? ஒளியாக இருக்கிறது. அப்படி என்றால் அந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளே வரும்போது நம்முடைய வாழ்க்கை எதாக்குகிறது? ஒளியாக்கு. அடுத்த வசனத்தை வாசிங்க. எந்த மனுஷனையும் வாசிங்க 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனை, 8வது வசனத்துல, எந்த மனுஷனையும் உலகத்திலே வந்து பாலகனாக பிறந்து, இப்போ நம்ம பாலகனாய் பிறந்த இயேசுவிட்ட வந்து இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஜீவன் நம்ம ஆத்மாவுக்குள்ளே வந்து நம்மளை எதாக்குகிறது? பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறது. அந்த ஜீவன் நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே வரும்போது நம்மளையே என்ன செய்ய வைக்கிறது? பிரகாசிக்கிறது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு டீம் எனக்கு கண்ணுக்கு ஜீவனாலே தெரியும். ஆத்மாவே என்ன இருக்குன்னு தெரியாது. இந்த ஆத்மாவுக்கு ஜீவனை பத்தி சொல்றேன். இது கொஞ்சம் புரியாது புதுசாக வந்தவங்களுக்கு. இருந்தாலும் எனக்கு நான் யோசனை தான் பண்ணினேன், இதை சொல்லவா வேண்டாமா ஆண்டவரே, இது வேண்டாமா ஆண்டவரே, இது டீப் ஸ்டடியாக இருக்கு, இது புரியுமா? இப்போ கிறிஸ்மஸ் அன்னைக்கு மேலோட்டமாக இயேசு பிறந்தாரு அப்படி இப்படின்னு சொன்னா தானே எங்களுக்கு புரியுங்க. இல்லை, நீ இப்படியே வளர்க்காத, நல்ல ஆழமான சத்தியத்தை சொல்லு. ஆமே. சில விசுவாசியை பிக்கப் பண்ணிக்கிறாங்க, சில கஷ்டமாக இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. இது உடம்பு. என்னது? உடம்பு. இது என்னது? உடம்பு, உடல். இதுக்குள்ள என்ன இருக்கு? ஆத்மா இருக்கிறது. ஆத்மா என்பது அது ஒரு மனுஷன், அது ஒரு மனுஷன், காணக்கூடாத மனுஷன். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற காணக்கூடாத மனுஷன், அதுக்கு பேர் என்னது? ஆத்மான்றோம். அதுக்கும் உயிர்னு சொல்றோம். உயிர் புரிஞ்சிருச்சாங்க. அந்த ஆத்மா தான் நம்ம இந்த உடம்புக்கு உயிரா இருக்கு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உயிருக்கே இன்னொரு உயிர் தேவைப்படுது. எதுக்கு?
இந்த ஆத்மாவுக்கே இன்னொரு உயிர் தேவை. ஏன்னா இந்த ஆத்மா அழியா தன்மை உள்ளது. என்ன தன்மை? அழியா தன்மை உள்ளது. இது அழியக்கூடியது. இதை கொண்டு மண்ணுக்குள்ள வச்சா கரையா தின்னு முடிச்சிடும், அல்லது தீர வச்சு எரிச்சாச்சுன்னா சாம்பலா போயிடும். சோ இது இந்த சரீரம் அழியக்கூடியது. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கானே, அதுக்கு ஆத்மா, இது எப்படிப்பட்டது? அழியாதது. இது அழியாதது. இந்த ஆத்மா உள்ளே, இந்த ஆத்மாவுக்குள்ளே ஜீவனை வைத்தார் ஆதாமுக்குள்ளே. ஆதாம் பாவம் செஞ்ச போது அந்த ஜீவன் போயிடுச்சு, வெறும் ஆத்மாவாயிடுச்சு. இந்த ஆத்மா, அதுக்கு தான் பாவம் செய்கிற ஆத்மா சாவும். நம்மளும் பாவம் செஞ்ச போது நம்ம ஆத்மா என்ன செஞ்சு போச்சு? செத்து கிடக்கு. இப்ப நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே ஜீவன் இல்லை, வெறும் ஆத்மாவா இருக்கும். இந்த நிலைமையில இந்த உடம்பை விட்டு இந்த ஆத்மா பிரிஞ்சா இந்த ஆத்மா எங்க போகும்? நரகத்துல போய் படாத பாடுபட்டு கோடி கோடி வருஷமா நரகத்துல துடிச்சிட்டு. ஆனால் இந்த ஆத்மாவுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் வந்துருச்சுன்னா, இந்த ஆத்மா உயிரடையுமானால், இந்த ஆத்மா இந்த ஜீவனோடு இந்த உடலை விட்டு பிரியுமானால், இது பரலோகத்துக்கு போய் சேர்க்கிறோம். ஆமென். கோடி கோடி வருஷமா எங்க இருப்போம்? பரலோகத்தில். அப்ப இந்த ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கத்தான் யாரு பிறந்திருக்கா? அருணோதயமாக. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த இயேசு அவருடைய ஜீவனை நமக்குள்ளே வைக்கும் போது நாம் ஒளியாகி விடுகிறோம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பல்பு இருக்குது, இந்த பல்பு இருக்கு, சாதா பல்பு. இதுக்குள்ள கரண்ட் வரும்போது இது என்ன செய்யுது? எரியுது. இந்த கரண்ட் வரும்போது என்ன செய்யுது? ஒளியாக எரிகிறது, வெளிச்சம் கொடுக்குது. கரண்ட் அங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி கரண்ட் வரலைன்னா இருக்கும். புரியுதா? புரியுதா? இதே போலதான் நம்ம இங்கிருந்து கிடந்தோம். ஆனா இயேசு என்கிற கரண்ட் போல, இயேசு என்கிற ஜீவன் நமக்குள்ளே வந்து நம்மளை என்ன செய்ய வைக்கிறது? பிரகாசிக்க. புரிஞ்சவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக இந்த இயேசு பிறந்திருக்கிறார், இந்த அருணோதயமாக. ஆமென், ஆமென். எல்லாம் வலது கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. இது எல்லாரும் நிக்க வச்சுட்டு நான் உட்கார்ந்து பேசணும். இது யூத முறை. இயேசு படகுல உட்கார்ந்து பேசுவா, ஜனங்க கூட நினைச்சுவாங்க, நின்றுகிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம முறை என்ன போச்சு? நீங்க உட்கார்ந்து நல்லா தூங்க, நான் நின்றுகிட்டு. யூதர்கள் கூட அப்படித்தான். யூதர்கள் அவங்க வந்து பிரசங்கம் பண்றவங்க உட்கார்ந்து இருப்பாங்க, ஜனங்க தான் என்ன செய்வாங்க? நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே என்னட்டா நான் உங்களை உட்கார வச்சு தூங்க வச்சுக்கிட்டு நான் நின்றுட்டு. இப்படி அருணோதயமாய் உதித்த இந்த இயேசு நமக்குள்ளே வந்து நம்மளை என்ன ஆக்குகிறார்? ஒன்றியவான். ஒன்றியவான் முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிருக்க. தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஒளியாய் இருக்கிறார். அடுத்த வசனத்துக்கு அவரோடு நாம் ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் நமக்குள்ளே சத்தியம் இல்லாமல் நாம் பொய் சொல்லுகிற கிறிஸ்தவர்களாய் இருப்போம். அப்படி என்றால் நாமும் ஒளியாக வேண்டும். ஒளியாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே வந்து நம்மளை யாராக்க வேண்டும்? ஒளியாக்குற ஜீவனாக்க வேண்டும். சரி, அடுத்த வசனம் 7. அடுத்து 6ஆம் வசனம். அது சொல்லியாச்சு. அடுத்தது 7ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் ஒளியில் இருக்கிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல. அப்ப நல்லா கவனிச்சுக்கங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன கவனிங்க, அப்புறம் புரியும். இயேசு ஒளியாக இருக்கிறார். ஒளியாக வந்து என்ன செஞ்சிருக்காரு? ஜீவன். அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் ஒளியாக இருக்கிறது. இப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடையதான ஜீவன் நம்முடைய ஆத்மாவுக்குள்ள வந்துருச்சு. நம்மளை என்ன ஆக்கிட்டாரு? ஒளி ஆக்கிட்டாரு. இப்ப அவருக்குள்ளேயும் ஒளி, நமக்குள்ளே ஒளி. அவருக்குள்ளே ஜீவன் இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. இப்ப நாம் இருவரும் ஐக்கியப்படுகிறோம். நல்லா கவனிமா, இப்போ வாசிக்க புரியும். அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாம்
நாமும் ஒளியாய் இருப்போமானால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். சத்தமா இல்லையா சொல்லுங்க. இப்போ இயேசுவோடு ஐக்கியப்படணும், ஏசப்பா என் கூட இருக்கணும், என் கூட ஏசப்பா வரணும்னா நாமும் யாராக்கப்பட வேண்டும்? ஒளியாக்கப்பட வேண்டும். அவருக்குள் இருக்கிற ஜீவன் என்கிற ஒளி யாருக்குள்ள வரணும்? சத்தமா இல்லையா சொல்லுங்க. இந்த கிறிஸ்துமஸ் உங்களை ஜீவனாக்கி உங்களை ஒளியாக்குகிற நாளாக இருப்பாங்க. அல்லேலூயா. சரி, இரண்டாவது வாசிங்க. கொலோசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கு. யோவான்ல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்த்தோம். அவருக்குள் என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்தது. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாலகனாய் பிறந்த அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. பாலகனாய் பிறந்த அவருக்குள் என்ன இருந்தது? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் நமக்குள்ள வந்து நம்மளை ஜீவனாக்கி நம்ம 2 பேரும் என்ன செய்து இணைக்குது. இப்ப பாருங்க, இப்போ அவருக்குள்ள என்ன இருக்கு? பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. சொல்லுங்க. அப்புறம் வரும் எது? அவருக்குள் என்ன அடங்கி இருக்கிறது? பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்குது. அப்படின்னா பிறக்கும் போதே எதோடதான் பிறந்திருக்க? புதிய பொக்கிஷத்தோடதான் வந்திருக்க. இயேசு ஒரு பொக்கிஷம். இயேசு ஒரு பொக்கிஷம். இப்ப இயேசுவை சந்திக்க, இயேசுவை பார்க்க பல நாட்டு சாஸ்திரிகள் வந்தாங்கன்னு சொன்னேன் போன வாரம். என்னென்ன பல நாட்டு 200-300 சாஸ்திரிகள் சேர்ந்து போறாங்க. எல்லாருமே என்ன கொண்டு போறாங்க? பொக்கிஷத்தோட தான் போறாங்க. மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிங்க. தங்கள் பொக்கிஷங்களை திறந்து. அப்ப சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க போகும்போதே எதோட தான் போறாங்க? சொல்லுங்க. பொக்கிஷத்தோட தான் போறாங்க. அப்ப இயேசுவை கண்ட உடனே எதை திறக்கிறாங்க? பொக்கிஷத்தை திறக்கிறாங்க. பொக்கிஷத்தை திறந்து பொக்கிஷத்துல என்னென்ன கொண்டு போயிருக்காங்க? ஒவ்வொருத்தரும் சில பொண்ணு, சில தூவர்கள், சிலர் வெள்ளைப்பம். இப்போ இயேசுவே யாராத்தான் வந்து பிறந்திருக்காரு? பொக்கிஷமா தான் பிறந்திருக்காரு. அவருக்குள் பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. பொக்கிஷங்கள் எப்படி சொல்லிருக்கு? அவருக்குள் ஞானம், அறிவு, அது என்ன பொக்கிஷம்? அப்புறம் அப்போ என்ன அடங்கி இருக்குது? அவருக்குள்ள பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி. இவருக்கு சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல கோரேஸ் மன்னனுக்கு சொல்லும்போது சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி என்றால் இயேசு கோரேஸ் மன்னனுக்கு சொல்றாரு, உனக்கு என்ன கொடுப்பேன்? பொக்கிஷம் கொடுப்பேன். என்ன கொடுப்பேன்? பொக்கிஷம் கொடுப்பேன். இப்போ இயேசு பிறக்கும் போதே எதோடதான் பிறந்திருக்காரு? பொக்கிஷம். அப்போ பாலகனை தூக்கி வச்சுக்கிட்டு மரியாதை என்ன சொல்லியிருப்பாங்க? என் பொக்கிஷம். பரவாயில்லையே, தூக்கி வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு? எப்படி சொல்லிருப்பா? என் பொக்கிஷமே. ஆமே. இப்ப நம்ம தூக்கி வச்சுக்கிட்டு ஏசப்பா மனசுக்குள்ள வந்துட்டார்ல, ஆத்மாவில இப்ப சொல்லுது, என் பொக்கிஷமே. எனக்கு என்ன பொக்கிஷம் வச்சிருக்காரு? ஞானம், அறிவு. சொல்லுங்க. அவருக்குள்ள என்ன இருக்கு? ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்துல தேவை. அதனால சாலமோன் சொல்றாரு, நீ எதை சம்பாதிப்பியோ இல்லையோ எதை சம்பாதி, புத்தியை சம்பாதி. சம்பாதிக்கிறதுலயே நாம் சம்பாதிக்க வேண்டிய மெயின் என்னது? ஞானத்தை சம்பாதி. ஒரு மனிதன் என்றாலே ஞானத்தை சம்பாதி. என்ன ஞானம்? இயேசுதான் ஞானம். கொலோசியர் 1:30 சொல்லியிருக்கு, அவரே நமக்கு ஞானமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானம்.
ஒரு கிறிஸ்தவ ஒரு மனுஷன கடவுளுக்கு பயப்படணும், அந்த ஞானத்தை சம்பாதிக்கணும். கடவுளுக்கு பயப்படுகிற ஞானம், அவரே நமக்கு யாராய் இருக்கிறார்? ஞானம். அறிவு, ஞானம் என்றால் ஆங்கிலத்திலே விஸ்டம், அறிவு என்றால் நாலேஜ். ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டது, அறிந்து கொள்வது, படித்துக் கொள்வது, அறிவு, நாலேஜ். இது எப்படி அப்படி படிச்சிருக்கு. இப்போ நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். நிறைய சொல்கிறேன் இல்லையா? போன வாரத்தில் குழம்பு வைக்கிறோம், என்ன வைக்க போறீங்க? சாம்பார். எல்லாருக்கும் தெரியும் சாம்பார். சாம்பார் வைக்கிறோம். சாம்பாருக்கு என்னென்ன தேவை? பருப்பு சாம்பாரா, மாங்காய் சாம்பாரா? பருப்பு சாம்பார். பருப்பு தேவை, தக்காளி தேவை, தேவை, சாம்பார் பொடி தேவை, மசாலா மல்லித்தூள் தேவை, மிளகாத்தூள் தேவை. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சேர்த்தா என்ன ஆயிடும்? சாம்பார். இது என்னது? அறிவு. இதுக்கு பேர் என்னது? இதெல்லாம் சேர்த்தா தான் என்னது? சாம்பார்ன்றது அறிவு. ஆனா எவ்வளவு சேர்க்கணும், எதை எப்ப சேர்க்கணும், அதுக்கு தான் என்னது? புரிஞ்சுட்டு நீங்க போய் சாம்பார் செஞ்சுக்கிட்டு இருக்காது. இன்னைக்கு எவ்வளவு சாம்பார் பொடி போடணும், எத்தனை ஆளுகளுக்கு சமைக்கிறோம், அப்ப எவ்வளவு போடணும், எவ்வளவு பருப்பு, எவ்வளவு தண்ணி ஊற்றணும், எவ்வளவு காய், இதுக்கு பேர் என்னது? ஞானம். அப்போ சாம்பாருக்கு என்னென்ன தேவை என்பது அறிவு, அதை எவ்வளவு சேர்க்கணும், எப்ப சேர்க்கணும் என்பது. இப்ப சொல்லுங்க, இதே போலதான் ஒரு விசுவாசிக்கு நமக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த ஞானத்தை அவருக்குள்ள இருக்கிறது. அவரை பெற்றாச்சுன்னா, அவர் நமக்குள்ள வந்துட்டா நம்மள யாராயிருவோம்? அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ்ல நம்ம எல்லோரையும் யாராக்குவாராக? ஞானம் உள்ளவர்களா. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் அந்த தெய்வ பயத்தை நமக்கு தருவார். இந்த பைபிள் பிகினிங் டு எண்ட், துவக்க முதல் முடிவு வரை நமக்கு போதிக்கிற ஒரே சத்தியம் தெய்வ பயம். தெய்வ பயம், கடவுளுக்கு பயப்படுவது. இந்த ஒன்று மட்டும் நமக்குள்ளே வந்துட்டா இது எல்லா ஆசீர்வாதம் நமக்குள்ளே வந்துடும். அதுக்கு தான் பேர் என்னது? கடவுளுக்கு பயந்து வாழணுன்ற ஒரு இது மட்டும் வந்துட்டா எல்லா ஆசீர்வாதம் நமக்கு. நேரம் இல்லாத முடிக்கிற மூணாவது சொல்றேன். கொலோசியர் 1:19 வாசிங்க. கொலோசியர் 1:19. சகல பரிபூரணமும். மூணாவது அவருக்குள்ள என்ன இருக்கு? முதல்ல என்ன இருக்கு? அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. பாலகனாய் பிறந்த அவருக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. இரண்டாவது அவருக்குள்ள என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்குது. அறிவு ஞானம் என்கிற பொக்கிஷம் அவருக்குள்ள இருக்கு. மூணாவது அவருக்குள்ள என்ன இருக்கு? பரிபூரணம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ள இருக்குது. இந்த பரிபூரணம்னா என்ன? அது இந்த சிஸ்டர் பேர் வைக்கிறோம், பரிபூர்ணம்னு பேர் வைக்கிறோம். பரிபூர்ணம்னா என்னன்னு தெரியுமா? நிறைவு, முழுமை, நிறைவு. வேற ஒரிஜினல் சரியான அர்த்தம் கேரக்டர் அண்ட் பவர். பரிபூர்ணம் என்னது? குணமும் வல்லமையும் கொண்டதுதான் அது. பூரணத்தை காட்டுகிறது, நிறைவை காட்டுகிறது. அது ஒரு நம்ம ஊர் நம்ம பாசையில சொல்ற வார்த்தை. நிறைவாய் பரிபூர்ணமா இருக்கு. ஆனா அந்த பரிபூர்ணம் என்பதனுடைய சரியான அர்த்தம் நம்முடைய குணமும் வல்லமையும் கொண்டதுதான் என்னது? பரிபூர்ணம். ஒரு தேவனுடைய பிள்ளை இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம், அவருக்குள்ளே குணம், நற்குணமும் வல்லமையும் கொண்டவராய் இங்கே வந்து பிறந்திருக்கிறார். அது என்னது? பரிபூரணத்தோடு வந்து பிறந்திருக்கிறார். அவருக்குள்ள என்ன அடங்கி இருக்கிறது? அவர் வெறும் பாலகனா பார்க்காதீங்க, அவர் சொன்னா அப்படியே நடக்கும். அவ்வளவு பவர் அவருக்குள்ள இருக்கு. அதான் அவர் சொல்றார், எனக்கு சகல அதிகாரம் எனக்கு. அவர் வல்லமையும் நற்குணமும் கொண்டவராய் பரிபூர்ணமாய் வந்து பிறந்திருக்கு. அவருக்குள்ளே பரிபூர்ணமும் வல்லமையும் கொண்டவராய் இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார்.
அது எப்படின்னு சொல்றாங்க அந்த வசனத்துல, அதே அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை பாருங்க. இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மளை என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். இதுக்கு என்ன தேவை? பவர். அப்போ அவர் வெறும் பாலகனாய் பிறக்கல, அவர் நம்மை விடுதலையாக்குகிற வல்லமையோடு பிறந்திருக்கிறார். நம்மளை விடுதலையாக்குகிற வல்லமை அவருக்குள்ள இருக்கிறது. யாருக்கிட்ட இருந்து விடுதலை? பிசாசின் பிடியில. நம்ம எல்லாரும் அவங்க கையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். பாவம் செய்கிறவன் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான். நான் பாவம் செய்ததுனால சாத்தானுக்கு அடிமையா கிடந்தோம். அவன் இருந்து நம்மளை என்ன செய்கிறவனாய் விடுதலையாக்குகிற ஒரு சக்தியோடு வந்து பிறந்திருக்கிறார். வெறும் பாலகனாய் பார்க்க. மற்ற அவதாரத்துக்கு இதுக்குள்ள வித்தியாசம். அவர் நம்ம எல்லாரையும் என்ன செய்கிறவர்? விடுதலையாக்குகிற பாவத் இருளின் அதிகாரத்திலிருந்து, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, பாவம், பிசாசு கிரியை, சாபம் எல்லாவற்றிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ஆளுகைக்குள்ளே உட்படுத்துகிறார். 2 காரியம் செய்கிறார். அங்கே இருந்து விடுதலையாக்கி இங்கே ஒன்று வச்சுறாரு. அல்லேலூயா. ஆண்டவருடையதான பிதாவினுடைய ஆளுகைக்குள்ளே, குமாரனுடைய ஆளுகைக்குள்ளே வச்சிருந்தார். இனி அவன் நம்மளை தொடவே முடியாது. அவன் நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. அவன் நம்மளை ஒண்ணு செய்யவே. எதுக்கு தைரியமா இப்படி மைக்கில் வச்சு திட்ட முடியுது? அவனை நம்மளை தொடவே முடியாது. எப்படி அந்த தைரியம் வந்து அப்படித்தான் பேசுவேன். அவன் என்ன எல்லாம் பாடுபடுத்தி வச்சான். அல்லேலூயா. அவனை திட்டுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. நான் அவனால பாதிக்கப்பட்டவன். ஆமே. எங்க குடும்பம் பாதிக்கப்பட்டது. அதனால அவனை நான் திட்டத்தான் செய்வேன். அது அவனுக்கு எனக்கு உள்ள பஞ்சாயத்து. நீங்க யாரும் அதில் தலையிடாதீங்க. ஆமே. அவருடைய அதிகாரத்தில் இருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடையதான ஆளுகை அன்பின் குமாரனுக்குள் கொண்டு வந்த இவ்வளவு அதிகாரம் உள்ளவராய் வருகிறார். அவர் வெறும் பாலகன் அல்ல. அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அவருக்குள்ளே பொக்கிஷம் இருக்கு. அன்பு, ஞானம், அறிவாகிய பொக்கிஷம் இருக்கிறது. அவருக்குள்ளே பரிபூர்ணம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான, இந்த உலகத்துக்கு சரி, அந்த மறு உலகத்துக்கு சரி, தேவையான சகலமும் அவருக்குள்ளே. அவர் மட்டும் நம்மால மாறிட்டாருன்னா, நம்ம அவரால மாறிட்டோம்னா நமக்கு ஒரு குறையுமே வராது. நம்மளோட ஆண்டவர் இந்த வெறும் பாலகனாய் அல்ல, வெறும் கிறிஸ்துமஸாய் அல்ல, நாம் அவருடைய ஆளா மாறிடணும். எடுத்துப்போம். கர்த்தர் நல்லவர்.